படம் எப்படி இருக்குன்ட்டு இந்த பிரதரை பத்தி கேட்கலாம். பிரதர் படம் சரி வாங்க, படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. ப்ரோ படம் அந்த மாதிரி ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ, படம் வேற மாதிரி போயினேக்குது ப்ரோ, எல்லாரும் பாப்பாங்க படம். இவன் ஆளே ஒரு மாதிரியா இருக்கான், தப்பானால கூட்டமோ. சரி சொல்லுங்க பிரதர், ஹீரோயின் ஆக்டிங் எப்படி இருக்கு? ப்ரோ ஹீரோயின்லாம் அந்த மாதிரி ப்ரோ, வந்தாலே சும்மா தெரியுது ப்ரோ படம். பிரதர் அந்த மாதிரிங்கிறத மட்டும் விட்டுட்டு நீங்க ஏதாவது பேசுங்க பிரதர். அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பேச முடியாது. டைரக்டர் ஒர்க் எப்படி இருக்குதுல? டைரக்டர் ஒர்க் வேற மாதிரி ப்ரோ, அவன் வேற மாதிரி பண்ணிக்கிறா போல. ஸ்கிரீன் பிளேல அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. நீயே ஒரு மாதிரி தான் இருக்க, லைட்டா அப்படி திரும்பி போ அப்படி கிளம்பிரு ப்ரோ. நான் ஒரு படமாக்க வரானா? நான் ஒரு இன்னும் போலையா? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஃபன் ஜங்ஷன். இன்னைக்கு வந்து மூவி ரிவ்யூக்காக வந்திருக்கோம். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வந்து ஏராளமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்கு. அது ரிவ்யூ பிரதர் என்னாச்சு இதே முரளி மாதிரி அப்படியே வந்து போயினே இருக்கீங்க? என்னாச்சு, என்ன ப்ராப்ளம்? யாரு பிரதர்? நான் என்ன தெரியும், நான் ஒரு யூடியூபர் விக்கி. என்னோட வீடியோ போட்டீங்கன்னா அண்டார்டிகாவில் ஆன்டி கூட அதை பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான் அங்கிள் கூட என்னோட வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இங்க பேசினா எல்லாரும் பாப்பாங்களா? ஆமா, ஊரே பார்ப்பாங்க. ஒழுங்கா பேசினா காரி துப்பாங்க. ஒரு நிமிஷம் இது எதுக்கிட்டே என்கிட்ட பேச மாட்டுக்க, எதுக்கிட்டே பிளாக் பண்ண பேசிட்டு நன்மை எந்த தப்பு பண்ண மாட்டேன். பேசிட்டு ப்ளீஸ். டேய் முரளி, என்ன பண்ற? இல்லனா யாழ் என்ன பிளாக் பண்ணிட்டானா? டேய் எப்படி சொல்றேன்னு தெரியல, அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஏண்டா உன் ஆளு உன்னை பிளாக் பண்ணா அவளுக்கு மெசேஜ் பண்ணி இல்ல ஃபோன் பண்ணி பேசு. அதை விட்டு ரிவ்யூல வந்து பேசிட்டு இருக்க. 1 மில்லியன் பேர் எடுக்க மாட்டானா? அப்ப கால் பண்ணு. ரெண்டும் ஒண்ணுதான். இருந்தாலும் பண்றா, ஏதாவது ஒண்ணு பண்றா. எதுக்கு உன் ஆளு ஒண்ணு விட்டு போனா? அது ஒண்ணு இல்லடா, எங்க பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட போன்ல பேசுறா, அதனால என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டா. ஏண்டா உன் ஆளு விட்டு ஆண்டி கிட்ட பேசினா உன்னை பிளாக் பண்ணதான் உன் வாயில தான் பிளாக் பண்ணிருக்கணும். என்னடா இது, எப்படி துரோகம் பண்ண உன்னால முடியுது? ஒரு பெண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு ஒரு ஆன்டி பிளேட் சுத்தி இருக்க, எப்படிடா அது நியாயமா இது? அது இல்ல பிரதர், என் ஆளை விட அந்த ஆண்டி அழகா இருப்பாங்க, அதனாலதான் பிரதர். ஆன்டி உண்மையில அழகா இருப்பாங்களா? ரொம்ப அழகா இருப்பாங்க பிரதர். ஓகே, உங்க வீடு எங்க இருக்கு? ரிவ்யூ கொடுத்த எல்லாமே வேற லெவல்ல கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஜனங்கள் வந்து வந்துகிட்டே இருக்காங்க. வாடா பரதேஷ், நான் எவ்வளோ நான் கூப்பிட்டான் வரேன். ஓகே சந்தோஷமா ஒருத்தர். எங்க போறீங்க? படம் பார்த்து நல்லா இருந்துச்சா? ரிவ்யூ தல? ஆமா. வணக்கம் தல. தலை வந்து படம் வந்து பயங்கரம், வேற லெவலு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிச்சுட்டாத்துல. அப்படியா? நல்லா இருந்துச்சா? செம்மையா இருந்தது. ஹீரோலாம் அந்த மாதிரி என்ட்ரி, டான்ஸ்லாம் வேற லெவலு. சாங்ஸ் கேட்கணும் தல. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தல. இந்த படத்துல சாங்கே இல்லையடா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கா? தல ஏஆர் ரஹ்மான் மியூசிக் தல. என்ன தல ரிவ்யூ எடுக்கிற இது கூட தெரியாதா? இந்த படத்துல ஹீரோவே கிடையாது, இது ஹீரோயின் சப்ஜெக்ட். பாட்டும் இல்ல, எப்பறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ன்ற? சரி, நீ படம் பார்த்தியா இல்லையா? டிக்கெட் காட்டு. தல எத்தல டிக்கெட்டுக்கு தான் இருக்கு. போனி இன்னும் பார்த்துட்டு வரேன். படம் பார்க்காம தல. ஆனா படம் பயங்கரம் தல, வேற லெவலு தல, பயங்கரம். ஐயோ, படமே பார்க்காம ரிவ்யூ சொல்றானுங்களே, எங்க போகுது இந்த நாடு? சோ சேட். இதுதான் ஓடிடி ரிலீஸ் பண்ண முடியும் படத்தை. பிரதர் படம் பார்த்துட்டீங்களா? படம் எப்படி இருக்கு? ஆக்சுவலா நல்லா இருக்கு பிரதர், நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல ஒர்க் இருக்கு, சிஜி ஒர்க்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் நிறைய வேணும். ஸ்கிரீன் பிளேல நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. அட்லாஸ்ட் வந்து ஹீரோவும் அவரால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிருக்காரு. டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கரெக்டா எடுத்திருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து நல்ல ஒரு கதையா தான் இருக்கு. படம் எப்படி இருக்கு? தல ஐயோ தல, படம் அந்த மாதிரி. ஹீரோ ஆக்டிங் எப்படி இருக்கு? ஹீரோ ஆக்டிங் தல அந்த மாதிரி. தல அந்த மாதிரியா? எண்ணி சொல்ல வச்சா மாதிரி. தல நான் தல எடுத்துருக்கான் படம். தளபதி யோ இங்க பாரியா புள்ள எப்படி இன்டர்வியூ கொடுக்க பாரியா? நீ தான் இருக்க. போயா. நீங்க சொல்லுங்க. வேற லெவல் தல படம். சொல்லுங்க பிரதர். தல இல்ல அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி தான். அடிச்சுக்க முடியாது அவரை. எது அடுத்த சூப்பர் ஸ்டார் ரஜினி தான்? தளபதி தான். தல உண்மையா தல படம் வந்து 10,000 கோடி அடிக்கும். இது ரிவ்யூவா சார் இது? ஸோ இப்படிதான் ரிவ்யூ எடுப்பீங்களா? தாத்தா, இந்த தியேட்டர்ல உங்களை தான் நான் இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் சூப்பரா இன்டர்வியூ கொடுப்பீங்களா? அந்த படம் எப்படி இருக்கு சொல்லுங்க. என்ன தாத்தான்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? 200 மூவிஸ் பண்ணிருக்கேன் நான் வந்து 200 மூவிஸ் பண்ணிருக்கீங்க. பார்த்திருக்கேன். தளபதி விஜய் விட அதிக படம் பண்ணிருக்கேன் நான். இந்த படம் டைரக்டர் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணும், இன்னும் ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணும். அது நல்ல ஒரு டீடைலிங் கிடையாது. உள்ள நான் 200 மூவிஸ் பண்ணிருக்கேன், தெரியும் எனக்கு. நீங்க எந்த சேனல்? நீங்க பிரபுதேவா டான்ஸ் ஆடுவீங்களா? நீங்க? நான் ஆட மாட்டேன். நானும் ஆட மாட்டேன், சும்மா கேட்டேன் உங்களை. இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா ஸ்கிரீன்
பிளே பிரசன்ஸ் இல்ல, ஸ்கிரீன் பிரசன்ஸ் கிடையாது. என்ன பண்றாங்க டைரக்டர்ஸ் இப்பெல்லாம்? சரி, இந்த படத்தோட ஹீரோ எப்படி ஆக்ட் பண்ணிருக்கு? படத்துல ஹீரோவே தேவையில்லைங்க. படம் வந்து ஹீரோ தேவையில்லை. ஹீரோ இல்லாம எப்படிங்க படம் பண்றது? வைங்க பீரோ, வைங்க ஹீரோவா. ஒரு பீரோ வச்சு எடுங்க. நல்ல ஃபியூச்சர் ஹாலிவுட்ல பண்றாங்களே. உங்க பேர் என்ன? யுவன். பாருங்க, யுவன் ஒரு பேர் வச்சு ஏதாவது படம் பண்ண முடியுமா? முடியாது. தண்ட கர்மத்துக்குன்னு இருப்பாங்க. ஒண்ணு வேஸ்ட். இது சினிமா, தமிழ் சினிமா வேஸ்ட்டுங்க. 800 படம் பண்ணிருக்கேன் நான். 200 மூவிஸ் ஹிட். அது இல்ல, நான் வந்து 200 மூவிஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். யாருக்குமே தெரியாது. இல்ல, நீங்க இப்ப பேசுறதெல்லாம் டைரக்டர் பாத்துட்டு இருப்பாங்க. பாக்கட்டும்ன்ற அப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல எனக்கு. 200 மூவிஸ் பண்ணிருக்கேன். 15 லாங்குவேஜ் தெரியும் எனக்கு. 50 லாங்குவேஜ் தெரியுமா? பேசுவாங்க, அது தெரியும். அது லாங்குவேஜ் அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. வேற ரிவ்யூ நான் என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ல முடியாது. இந்த படத்துல ஒன்னும் இல்ல, ஒரு குப்பை கதை இது. நானே படம் நல்லா பண்ணுவேன். அங்க பாருங்க, அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க, ஒழுங்கா அப்படியே ஓடிடுங்க. வரட்டும்ன்ற நல்ல படம் பண்ணுங்க. நல்ல காசு கொடுக்குறாங்க ஜனங்கள். 200 rupees கொடுக்குறாங்க. நான் 200 மூவிஸ் பண்ணிருக்கேன். சும்மா கிடையாது. I have 2 years experience. எனக்கு வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன விட்டு ஓடி போயிட்டா. நீ இப்படியே பேசிட்டு இருந்தா கண்டிப்பா ஓடி போயிருவா. வேற ஏதாவது பேசு. I am 60 years old. எனக்கு வந்து 200 படம் பண்ணிருக்கேன் நான். ஐயோ, நான் இனிமே நான் ரிவ்யூ பண்ணி நான் வரல. ஆள விட்டுருங்க, நீயே வச்சுக்கோ, இதை நீயே பேசிக்கிட்டு. 200 மூவிஸ் நான் பண்ணிருக்கேன். இது வந்து என்னோட 13th மூவி. நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னா வந்து படம் வந்து ஹிட் ஆகணும். சும்மா 200 rupees கொடுத்து நான் வரேன் அப்படின்னா சும்மா கிடையாது. ரிவ்யூ சொல்ற எல்லாருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து ஒருத்தர் ரிவ்யூவா? சொல்லுங்க. என்ன பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிறான், கை கட்டி நின்று இருக்கேன். என்ன படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? படம் வந்து முடிச்சு சொல்லியா? படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா கொஞ்சம் ஸ்லோவா, ஏதோ கையில பேக் தூக்கிட்டு பாலைவனத்துல அங்கேயுமா சுத்திட்டு இருந்தாரு. கொஞ்சம் போர் தான். ஆனா செகண்ட் ஆஃப் கலகலன்னு சிரிப்பா செமையா இருந்து. டேய் என்னடா ஃபர்ஸ்ட் ஆஃப் த்ரில்லரா போய் சொன்னா, அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் எப்படா காமெடியா போகும்? அது வந்து செகண்ட் ஆஃப் வந்து எப்படி மொக்கையா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பக்கத்து ஸ்கிரீன்ல போய் உட்கார்ந்துட்டேன். அது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. பக்கத்து சைடுல தான் ஆண்டி உட்கார்ந்ததா? அத பார்த்து ஜாலியா இருக்கியா? அது இல்ல, நான் படம் நல்லா கலகலன்னு போச்சு. நல்லா போச்சா? இன்ட்ரெஸ்டா போச்சா? ஏண்டா எப்படா உனக்கு கதை ஓகே ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு படத்தை பார்த்துட்டு செகண்ட் ஆஃப் ஒரு படத்தை பாக்குற, எப்படி உனக்கு புரிஞ்சுது? நல்லா இருக்கு. அந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு. சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கே நான் அங்க போய் உட்கார்ந்துருக்கணும். மாத்தி போய் உட்கார்ந்துட்டேன். ஒரே டிக்கெட் வாங்கி 2 படத்தையும் பாத்துட்டீங்க. ஆமா. இப்போ 2 படம் பார்த்த மாதிரி கணக்கு. ஆமா. இப்போ இந்த மாதிரி லூஸ் தரமா எல்லாரும் ரிவ்யூ கொடுப்பேன். 2 படம் பார்த்து இவங்க என்கிட்ட வந்து யூடியூப் சேனல் இருக்கு. அதை போய் ரிவ்யூவே பண்ண போறேன். புடிங்க. பாத்தீங்களா? நான் கிளம்புறேன். பாத்தீங்களா? படத்தையே பார்க்காம ரிவ்யூ பண்றேன்றான். இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் சம்மடி அடிக்கும்.